நான் போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா கிளறலாம். லைட்டாக தீர மாதிரியா இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறிட்டே வரணும். இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கா வறுவலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு கடைசியாக என்ன பண்ணணுன்னா கிராம்புத்தூள் பொடி பண்ணி வச்சுருக்கிறது கடைசியாக சேர்க்கணும். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த வேலை முடிஞ்சது. அடுத்து தேங்காய் வந்து நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து மூளை குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்கு. இன்னும் நல்லா இந்த தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா முழுசாகவே இருக்குது. அது வந்து நல்லா இன்னும் அந்த தக்காளியே தெரியக்கூடாது. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமேட்டு இதை பார்ப்போம். இதுக்கு நான் தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ சுக்கா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா லைட்டாக தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இது வந்து சுக்காவுக்கு வந்து எப்போவுமே நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. ஏற்கனவே நம்ம கறியை வேக வச்சுட்டோம். இதில் என்ன பண்ணணுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு மேலே ஊற்ற வேணாம். ஊற்றிட்டு அரை டம்ளர் ஊற்றிட்டு மறுபடியும் வறுத்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து நல்ல ஒரு சிம்மில்